நீ என்ன சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்படி தேச விடுதலை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? மாமன்னர் பகதூர் ஷா கதை தெரியுமா உனக்கு? நானே வைஸ்ராய் என்று முடிசூடி கொண்டார். இஸ்லாமியர்கள் இந்தியாவினுடைய விடுதலை போராட்ட வரலாற்றில் சிந்திய ரத்தம் கொடுத்த விலையும் தலையும் வேற யாரும் கொடுக்கல. இன்னைக்கு இஸ்லாமியர்களை இந்தியர்களே இல்லை என்று சொல்லக்கூடிய வெறுப்பு பிரச்சாரத்தை நீ முன்னெடுக்கிற. மாமன்னர் பகதூர் ஷா நான் தான் வைஸ்ராய் என்றார். கைது செய்தார்கள், கையில் விலங்கு போட்டு இழுத்துவது, சிறையில் அடைத்தார்கள். எனக்கு காலையில் பிரேக்பாஸ்ட் தாங்க பசிக்கிறது என்றார். அன்னைக்கு வெள்ளைக்கார அதிகாரிகள் என்ன செய்தான், பிளீஸ் வெயிட், கொஞ்சம் நில்லுங்கள் என்று சொல்லி கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு தாம்பாளத்தில் ஒரு துணி போட்டு மூடி, இதோ உங்களுடைய காலை உணவு பிரேக்பாஸ்ட்னு கொடுத்தாங்க. துணியை விலக்கி விட்டு பார்த்தால் வெட்டப்பட்ட அவருடைய 2 புதல்வர்களின் தலை இருந்தது. மோடிக்கோ பிஜேபி காரனுக்கோ இந்த வரலாறு தெரியுமா? இந்தியாவில் ஒரு அங்குல நிலம் பிரிட்டிஷ்காரனுக்கு தரமாட்டேன் என்று சொன்னவர் மாமன்னர் பகதூர் ஷா. அவரை இந்தியாவிலே புதைப்பதற்கு அவருக்கு இடம் கிடைக்கவில்லை. அவரை ரெங்கோனில் கொண்டு புதைத்தார்கள். இந்தியாவினுடைய விடுதலைக்காக ஆயுதமேந்தி போராடுவதற்கு ஒரு ராணுவத்தை அமைத்த வீர மகன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் அடக்கம் செய்த மண்ணில் நின்று ஒருபடி மண்ணை அள்ளி தன்னுடைய வாளில் போட்டுக்கொண்டு, உங்களுடைய வைராக்கியமும் உங்களுடைய வீர சுதந்திர உணர்வும் எனக்கு கடந்தாருங்கள் என்று கேட்டார் நேதாஜி. காங்கிரஸ் கட்சியின் இளந்தலைவர் ராஜீவ் காந்தி ரங்கூனுக்கு சென்ற பொழுது மியான்மரில் போய் அவருடைய அடக்கத்தலத்தில் நின்று கொண்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார். இதெல்லாம் மோடி